இனிய காலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்ச நாளாகவே நம்ம ஏரியாவில் ரொம்ப பனி பெய்யுது. சரிங்களா, இதெல்லாம் பாருங்கள், தண்ணியெல்லாம் போட்டு பனி புறா குண்டு எல்லாத்தையும் பனி பெய்யுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா காலைல வந்து லேப்டாப் எப்போதும் பார்க்கும்போது என்னென்னா அந்த புதுக்குண்டு திறந்துருக்கு. ஆக்சுவலி இது பூட்டினா என்னென்ன ஞாபகம் இல்லை, புதுக்குண்டு திறந்துருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே நான் பிஜின்னு அடைச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் புதுக்குண்டு திறந்துருக்கு. சரி, கீழே பார்த்தோம்னா முட்டையெல்லாம் கிழக்கு. இது பூனை தான் பண்ணியிருக்குது. இந்த வேலை பூனை தான் பண்ணியிருக்கோம். நான் புறாவுக்கு வந்து அப்படிலாம் கிடைக்காது. சரிங்களா, இந்த வேலை வந்து பூனை தான் பண்ணியிருக்கீங்களே. புதுக்குண்டு இதெல்லாம் அடைக்க வேலை பாருங்கள், புதுசாக இருக்குது பாருங்கள் குண்டு. ஏன்னா புதுக்குண்டு தானே அது. அதில் அடைச்சலாம் இல்லை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் சரி கிடைக்கிறீங்களா. எத்தனை முட்டை மாட்டேங்க, இங்கே ஒரு முட்டை, அங்கே ஒரு முட்டை. ஏன்னா பூனை பண்ணால் மட்டும்தான் அப்படி இருக்கும். இப்போ புறா பண்ணோம்னா கண்டிப்பாக அப்படிலாம் புறா வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கும், அப்படிலாம் கிடைக்காது. ஒரு விருப்பம் நம்ம எப்போவுமே செக் பண்ணிக்குவோம். புறாலாம் ஓரளவு நிற்கிது. பாதி புறாக்கள் வந்து வழக்கம் போல் மேலே நிற்கிது. பனியும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா பனி? அவ்வளோ பனி பெய்யுது. இப்போ சூரிய ஒளி இப்போ தான் வருது. ஸோ அதான் நான் முட்டையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னன்னா இது எப்படி புறா, ஒரு புறா கண்டிப்பாக நான் எப்பவும் சொல்கிறேன், புறா பண்ணியிருக்க வேலை இல்லை, பூனை தான் பண்ணியிருக்கு. ஏன் அப்படி பண்ணுதுன்னு தெரில. புதுக்குண்டு வாங்கி ஒரு புறா கூட அடைக்கலை. அதுக்குள்ளேயும் இந்த பூனை போல் அநியாயத்தை பண்ணுது. நீங்களே பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் முக்கியமான விஷயம், நம்ம முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருவோம். சரிங்களா, பிளாஸ்டிக் முட்டையை எந்த முட்டையை எடுத்து வச்சுருவோம். இல்லைங்களே, பனியை பாருங்கள், தெரியுதா? நேற்று பேஞ்ச பனியில் அப்படியே ப்ரீடிங் பாக்ஸ்லாம் அப்படியே பனியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது ஒரிஜினல் முட்டை, எது டூப்ளிகேட் முட்டைன்னே தெரியலை. எல்லாம் HSL ஒரிஜினல் முட்டை மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல. இதில் எது ஒரிஜினல் முட்டை, எது டூப்ளிகேட் முட்டைன்னே தெரியலை. HSL எல்லாமே ஒரிஜினல் முட்டையாகவே இருக்குது. எங்கே இது? சரி, அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலி இது டூப்ளிகேட் முட்டை தான், ஒரிஜினல் முட்டை கிடையாது. ஆனால் உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது இல்லை இது ஒரிஜினல் முட்டை, இது டூப்ளிகேட் முட்டை. சரி, இதை வந்து நம்ம வந்து திரும்பி இந்த கூண்டுக்குள்ளே வச்சுருவோம். இந்த ஆப்பில் வச்சுருவோம். அப்போ தான் உடையாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இது எப்படி வந்துச்சுனே தெரியல. அதான் ஆச்சரியமாக இருக்குது. வேறு எதுவும் முட்டை கிடக்கான்னு பார்ப்போம். வந்து முக்கால்வாசி முட்டையை காலி வந்துச்சு. பிளாஸ்டிக் முட்டை தான், அது தின்னா அதுக்கு தான் ஆபத்து. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்கிறேன். இருந்தாலும் புறாலாம் இவ்வளோதான் கணக்கில். மறுபடியும் இந்த கண்ணு ஒடி வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? இவ்வளோ நாள் நாய் பக்கத்துலாம் படுத்து, நம்ம லாஃப்ட்டுக்கு பக்கத்தில் நாய் படுத்துருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்களேன், கண்ணு ஒடி வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் அந்த கண்ணு ஒடி வந்து கண்ணு ஒடி வந்து திரும்பி வந்து புறாக்கெல்லாம் திரும்பி வந்துருச்சு. அது எதனால் வருதுன்னு தெரில. இதெல்லாம் சும்மா அந்த ப்ரீடிங் பாக்ஸு, இதுக்குள்ளே புறா போகாது. சும்மா ஒரு அளவுக்காண்டி வச்சுருக்கேன். இது பழைய பாக்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே புறா போகாது, இருந்தாலும் சும்மா ஒரு அளவுக்காண்டி வச்சுருக்கேன். சரியா, இந்த கண்ணு வலி எதனால் வருதுன்னு தெரில. திரும்பி இந்த கண்ணு வலி வந்துருச்சு பாருங்கள் புறாங்களாம். இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, நம்ம வந்துட்டு இந்த மருந்தெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக நீட்டாக வச்சுருந்தோம். இந்த புறாங்களும் திரும்பி இந்த புறாங்களுக்கு வந்து கண்ணு வலி வந்துருச்சு. அது எதனால் வருதுன்னு நேரம் வரை கண்டுபிடிக்க முடியல, என்ன காரணம்னு தெரியல. இதில் எதுவும் முட்டை இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது எதுவுமே விற்பனைக்கு சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்பாங்களா, அதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ சூரிய ஒளிச்சா வெளியே வருது. பனி எங்கே சரியான பனிங்க. இந்த பனியிலே பாதி புறா வந்து சீக்கிரம் பழைய மாதிரி கண் வலி, புறாக்களுக்கு நோய். மனுஷருக்கு எப்படி நோய் வருமோ அது மாதிரி புறாக்களுக்கு நோய் இருக்குது. புதுக்குண்டு வச்சு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேனே. இப்போ தான் சூரிய ஒளி படுது. ஆக்சுவலி இந்த கூண்டெல்லாம் சூரிய ஒளி படுற மாதிரி தான் வைக்கணும். அப்போ தான் வந்து கூண்டுகளுக்கு புறாக்களுக்கு நல்லது. சரிங்களா, சூரிய ஒளி படுற மாதிரி தான் வைக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து புறாக்களுக்கும் கூண்டுகளுக்கும் நல்லது. ஆமாம், சொல்லணும். ஒரிஜினல் முட்டை இல்லை, தண்ணி மாதிரி இருக்குது. ஒரிஜினல் முட்டையாக இருந்தால் உடஞ்சிருக்கு அந்த இவ்வளோ. இந்த புறாக்கள் கண் வலி எப்படின்னு தெரில. இந்த நோய் இதனால் வருதுன்னு தெரியல. கண் வலியாக இல்லை இதான் தெரியல. இதனாலே பாருங்கள் சங்கடமாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்களா, இந்த மாதிரி நோய் வந்தாலும் வாங்க மாட்டோம். சில புறாக்களுக்கு வந்து எப்படி தான் வருது.